நல்லா டேஸ்ட்டான மசாலா முட்டை சாதம் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தூள் உப்பு 1 சின்ன டீஸ்பூனில் 3/4 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூனு. அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு முட்டை 4 எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா 3ஆக நடுவில் கீறிக்கணும். நடுவில் மட்டும் கீறிக்கணும். அதில் கீறிட்டு இந்த மசாலா வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு மல்லி இலை கொஞ்சம், புதினா இலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுலேயே சாப்பாடு கலரி எடுத்துகிட்டு போகலாங்க. பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம், நம்மளும் சாப்பிட்லாம். அவ்வளோதான். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டாச்சு. நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டான மசாலா முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் செய்து பாருங்கள். ஏதோ சாப்பாட்டை ஒரு கலரி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா டேஸ்ட்டான முட்டை சாதம் ரெடி. மசாலா முட்டை சாதம்.